பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் இது. டிப்ஸோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து காலேஜ் பொண்ணு வந்து ஒரு 5 செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இதை டக் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக டக் பிடிக்கிறது எல்லாருமே அந்த அளவுக்கு பார்த்து ஷேப் எடுத்து நம்ம டக் பிடிச்சிருவோம். ஆனால் இந்த ஷோல்டர் போர்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ இதை பிரித்து ஆல்ட்ரு பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது பிரிக்காமல் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, ரொம்ப ஈஸி மெத்தட் ஒன்று சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அகலமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இதை பிரிச்செல்லாம் ஆல்ட்ரு பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டரோட சென்ட்ரு போர்ஷன் கரெக்டாக சென்ட்ரு, இப்போ நம்ம எப்படி ஷோல்டருக்கு டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குக்கும் இந்த ஷோல்டர் சென்டரில் இப்போ நம்ம எப்படி பேக்கில் டாட் பிடிப்போம். ஸோ அதே மாதிரி இதை நம்ம இப்போது டாட் பிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி 2 ஷோல்டரையுமே பிடிக்கணும். இப்போது முன்ன இருந்த ஷோல்டர் அகலத்துக்கும் இந்த ஷோல்டர் அகலம் பாருங்கள் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நான் டக் பிடிச்சதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு டக் பிடிச்ச இடமே தெரியாது. ஸோ இங்கே தான் பிடிச்சிருக்கேன். ஷோல்டரும் உங்களுக்கு மேலே ஏறிக்கும், நீங்கள் பிரிச்சும் ஆல்ட்ரு பண்ண தேவையில்ல. இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஸோ இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் 1 இன்ச்சுக்கே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்ம பிரித்து ஆல்ட்ரு பண்ணதோட இப்படி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமும் ஒர்க்காக முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.